ஹலோ மக்களே, வெல்கம் டு இஷானி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இஷானி குட்டிக்கு 5th மந்த் ஃபோட்டோஷூட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ண ஒரு சின்ன டிசைன் தான் இது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு அழகான ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை சுற்றி அரிசி போட்டுக்கிட்டோம். அரிசியை அழகாக அந்த பாத்திரத்துக்கு ஏற்றவாறு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கிட்டோம், இந்த வீடியோவில் பண்ணுறது மாதிரி. அது கூடவே குட்டி குட்டி அந்த ஃப்ளவர் ஷேப்புக்காக நாங்கள் இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி அழகாக ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அது பக்கத்தில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக போட்டு விட்றணும். இப்போ சுற்றி அதை சுற்றி ஃபுல்லாகவே போட்டுடலாம். அந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்துச்சு. நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே அது அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு இருந்தனால அதுக்கு தண்டு வைக்கலாம் அப்படின்னு சிறுபயிரை யூஸ் பண்ணி தண்டு வரைஞ்சிட்ருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்டு அந்த சிறுபயிர் உருண்டு ஓடிட்டே இருந்துச்சு. அரிசி அப்படியே ஃபிக்ஸ்டாக நின்றுச்சு. ஆனால் சிறுபயிர் நிற்கலை, அது உருண்டுன்னு. ஸோ ஒரு பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் அதுக்கு அடிஷ்னலாக 5 எழுதி அதுவுமே ரொம்ப அழகாக வந்துச்சு. பாதாம் யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு லீஃபுக்குள்ளாடியுமே 3 பாதாம் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு வந்தோம். எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக அதுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டோம். சர்க்கிள் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த கடலைப்பருப்பை ஃபுல்லாகவே அதில் எடுத்து போட்டோம். ஃபைனலி அந்த லுக் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கும் பக்கத்தில் 5ன்னு நம்ம எழுதியிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவை அதிலே பக்கத்தில் படுக்க வச்சு அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டே இருந்தோம். இஷா குட்டியும் நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. சடனாக என்ன பண்ணிட்டாங்க, டர்ன் பண்ணி எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது அரிசி அப்புறம் அந்த பருப்பு எல்லாமே குழஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே கொஞ்சம் க்யூட் மூமெண்ட்ஸாக நினச்சி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் இஷானி குட்டிக்கு நாங்கள் 5th மந்த்துக்கு எடுத்த ஃபோட்டோ ஷூட் அண்ட் டிசைன்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.